அவினேஷ் அவினேஷ் ஐயோ அங்கே போய் ஏதோ தட்டி போட்டு போகிறான். இங்கே வந்துரு அவினேஷ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். என்னடா மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்கிறேன், ஆனால் இப்படி ஒரு சுற்றி ஓப்பன் பிளேஸாக இருக்குது, சுற்றி ஏதோ டேபிள் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சாப்பிட்ற இடம். இன்றைக்கி மேரேஜ் இல்லை, நாளைக்கு தான் மேரேஜ். ஆனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக இங்கே சும்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் ரிசப்ஷன் வைப்பாங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள், அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்றது தான் ஸ்பெஷல், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அதான் சாப்பிட்ற இடத்துல உட்காந்து சாப்பிட்ற இடத்த சுற்றி காமிக்கிறேன். அவினேஷ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான், பாருங்கள் ஓடிட்டே இருந்தான். இந்த சுற்றி டேபிள் போட்டிருக்காங்களே, அங்கே தான் வந்து சாப்பிட்ற பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. சாப்பாடு வைக்கிறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கும், பானிபூரி எல்லாமே இருந்தது. நாங்களும் சாப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சாப்பாடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு லைனில் அப்படி நின்று வாங்கிட்டு போகணும். நம்ம ஊர்லலாம் வந்து பந்தி வைப்பாங்க, நம்ம இருக்கிற இடத்த தேடி சாப்பாடு வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து சாப்பாடு நம்ம தான் போய் லைனாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே போய் நின்றுட்டு தான் சாப்பிடணும், உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. இங்கே வந்து நம்மளுக்கு வேணுன்றதை வாங்கிக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். எல்லாமே ஐட்டம் நிறைய இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைப்பாங்க. நம்ம வேணுன்ற அளவு வாங்கிக்கலாம். இப்போ சாப்பாடு வாங்கியாச்சு, சாப்பிட்லாம். நான் சாப்பிட்றது வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவினேஷ் ரொம்ப ஓடிட்டே இருந்தான். அடுத்ததாக வந்து இங்கே வந்து சாப்பாடு ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே டான்ஸு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க, பொண்ணு வீட்டு கல்யாணமாக இருந்தால். இது வந்து மாப்பிள்ளை வீட்டு கல்யாணன்றதுனால சும்மா டிஜே செட்டப் பண்ணி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஆடுவாங்க டான்ஸு. அப்படி தான் இங்கே ஆடிட்டுருந்தாங்க. சரி, இங்கே வந்து இப்படி குஜராத்தில் இந்த மாதிரி தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கலாம் தான் இந்த வீடியோ. மேலே தூக்கி வச்சு ஆடுறாங்க, அதுதான் மாப்பிள்ளை. பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்னு. நம்ம ஊர்லலாம் இப்போ இந்த மாதிரி ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து திருச்செந்தூர் எனக்கு, அதனால் நான் அந்த சைடில் இந்த மாதிரிலாம் ஆடி நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து எனக்கு இது புதுசாக இருந்தது, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, அதுவும் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்போ பழகிடுச்சு எனக்கு. ஃபுல்லாக நைட்டு 1 மணி வரைக்கும் ஆடிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி. நல்லா கலராக லைட் செட்டப் பண்ணி, இது வந்து இனிமேல் நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு போகும்போது அப்படியே ரோட்டில் இந்த மாதிரி டிஜே செட் பண்ணி ஆடிட்டு போவாங்க. இன்றைக்கி வந்து சும்மா சாப்பிட்ற ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால வீட்டில் தான் டிஜே செட் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் எல்லோரும் நின்று ஆடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக இந்த டிஜே ஆடுறது மட்டும்தான் எடுத்திருந்தேன், சாப்பிட்றது டிஜே ஆடுறது மட்டும்தான். நாளைக்கு வந்து கல்யாணம் எப்படி நடக்கும் இங்கே அப்படின்றத வீடியோ எடுத்து நாளைக்கு வீடியோவில் போடுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து கல்ச்சர் இருக்குது, எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கல்யாணன்றது வந்து லைஃப்பில் ஒரு டைம். இங்கே வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணன்றது லைஃப்பில் ஒரு டைம் நடக்கும், அதை வந்து எவ்வளோ சந்தோஷமாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ளவங்க. இங்கே நம்மளை மாதிரி நகை எல்லாம் போட மாட்டாங்க. கல்யாணம் வந்து ஒரு 4 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு குஜராத்தில் எப்படி மேரேஜ்னால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
மனமோ